ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹுட்டு வந்து நம்மக்கிட்ட பலகை இருந்துச்சுன்னா, ஒரு எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் வந்து குட்டியாவோ பெருசாவோ நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு அதை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம தான் பண்ணோமான்றது அளவுக்கு அவ்வளோ அழகாக நம்ம வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி நிறையா வந்து ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பலகைக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வந்துட்டு ஓகேவோ அந்த கலர் நீங்கள் வந்து மேலே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். பிளாக் கலர் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தடுத்து செய்ய போகிற இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து நம்மளுக்கு என்ன வேர்ட்ஸ் தேவையோ அதை வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்தோ, அப்படி இல்லைன்னா நம்மளே கூட இந்த மாதிரி வந்துட்டு கையிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி இல்லை ரைட் பண்ணி இந்த மாதிரி ஷீட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கார்னர் அதாவது அந்த பேப்பர் வந்து பறக்காமல் நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் மட்டும் போட்டு ஒட்டிக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது க்ளூ போட்டுலாம் ஒட்டக்கூடாது. நம்ம வந்து இது கடைசியில் வந்து பிரித்து எடுத்துருவோம் இந்த பேப்பரை. அதனால் இந்த மாதிரி 4 சைடுமே வந்து செல்லோ டேப் மட்டும் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி இந்த மாதிரி கரெக்டாக அந்த பலகைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 1 இன்ச் ஆணின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 1/2 kg தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. 1 இன்ச் ஆணின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஆணி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து துரு பிடிச்ச மாதிரி ஆகும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எழுதி வச்ச லெட்டர் மேலே லைட்டாக ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த இப்போ ஈன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அந்த லைனுக்கு மேலேயே அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி ஆணியை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். ரொம்ப ஆணி உள்ளே அந்த 1 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி அடித்தா மட்டும் போதும். ரொம்ப ஆணி வந்து உள்ளே போகிற மாதிரி அடிச்சிட வேண்டாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எந்தெந்த இப்போ எஸ்ஸுன்னா வந்து நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே வளைச்சி வர மாதிரி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து இப்படி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கம் அடித்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பக்கமாக இருக்கிற அந்த கொஞ்சம் இந்த வளைஞ்ச இடத்துல இல்லை ஆல்ரெடி வந்து அடிச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே அந்த இடத்துல கையை பிடிச்சி ஆணியை பிடிச்சி இந்த மாதிரி நம்மளால் அடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் கட்டிங் பிளேடு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிசரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆணியை பிடிச்சி அந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுத்தியல் வச்சு அடித்தோம்னா அது உள்ளே இறங்கிக்கும். அதுக்கப்புறமே நம்ம வந்து நேராக பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக நம்ம வந்து என்ன பார்க்க போகணுன்னா, இந்த ஆணி அடிக்கிறது எதுவுமே கோணையாக இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மேக்ஸிமம் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இது வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோணையாக வந்துட்டு அடிச்சிருக்க எல்லாமே விசிபிளாக அப்படியே தெரியும். அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஆணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்பயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. நம்ம வந்து எழுதி வச்சுருந்த எல்லா லெட்டர்ஸ்க்கு மேலேயும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே அந்த கார்னர்ஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த கார்னர்ஸ்லாம் அடிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கடைசியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும். அந்த கார்னரையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம தேவையான இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஆணி அடித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளன் த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலரில் தேவையோ கலர் கலராக கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இல்லை ஒரே கலராக இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெண்ணோட கேப் அந்த மேலே வந்து இருக்கும் பார்த்தீங்களா பாடி பார்ட்டு, உள்ள இந்த ரீப்பில் வந்து தீர்ந்து போனதுக்கப்புறம் இது தூக்கி எறியும்ல, அந்த இது வந்து எடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த இருக்கிற இந்த மாதிரி மூடி கழட்டிட்டு கீழ் பக்கமாக இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நூலை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த இதையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே செப்பரேட்டாக, ஏன்னா டேரெக்டாக அதுக்குள்ளே அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே வெளியே வராது, அதனால் வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டையிலேருந்து வெளியே எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூல் அந்த இதிலேருந்து வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எண்டை வந்து அந்த ஆணி அந்த நம்ம ஒரு லெட்டர் மேலே வந்து பண்ண போகிறோன்னா அந்த எட்ஜில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எது நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்களோ மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த அந்த ஆணியில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 நாட் போட்டு கட்டிக்கோ, கலண்டு வராத மாதிரி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நான் வந்துட்டு ஒரு இதில் ஒரு ஆணியில் சுற்றிட்டு இதை இப்போ பண்ணுறது எல்லாமே வெளிப்பக்கமாக, அதாவது அந்த ஆணியோட அவுட்டர் சைடில் வர மாதிரி, இன்னர் சைடில் வந்து சுற்றாமல் அவுட்டர் சைட்லேருந்து இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து ஒரு ஒரு ஆணிக்கு மேலே ஒரு சுற்றிட்டு மறுபடியும் வெளிப்பக்கமாக வந்து அடுத்த ஆணி மேலே ஒரு சுற்றுவோம். அதே மாதிரியே நம்ம வந்து எப்படி வந்து இப்போ வீணா இப்போ பாருங்கள், வீணா இப்படி இந்த மாதிரி போயிட்டு இப்படி மறுபடியும் வந்துட்டு இப்படி வருது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா அவுட்லைன் எல்லா லெட்டர்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஃபில்லிங்க்காக நம்ம இந்த மாதிரி கிராஸாக இந்த ஸ்லாண்டிங்காக வந்து இது வந்து இப்படி தான் இந்த ஆணியில் தான் மாட்டி இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த உள்ளே ஃபில் பண்ணுறது அது வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்குதோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மொத்தத்துக்கு நம்மளுக்கு வந்து கேப்பு தெரியாமல் ஃபில்லிங்காக இருக்கணும். இப்போ பக்கத்தில் ஐயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கேப் வந்து உள்ளே இருக்க அந்த கீழே அடியில் இருக்கிற வுட்டு வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியாத மாதிரி ஃபில்லிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து இப்படி மாற்றி நம்ம வந்துட்டு போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணுறதுமே இப்போ ஒரு லைன் வந்து இப்படி உள்ள போட்டு எடுத்ததுக்கு அப்புறமே அது வந்துட்டு மேலே எட்ஜில் அந்த ஆணியோட மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு அமுத்தி கொடுக்கணும், கீழே வரைக்குமே போயிடணும். அந்த ஆணி வந்து இப்போ 1/4 இன்ச்சு அடிச்சிட்டோம், மீதி 3/4 இன்ச்சுக்கு இப்படி நீட்டிகிட்டு இருக்குதுன்னா அந்த 3/4 இன்ச்சுக்குமே இந்த மாதிரி மறுபடி இப்படி சுற்றி நம்ம வந்து மறுபடி கீழே அமுத்தி விட்டு அந்த ஆல்ரெடி சுற்றின நூலை வந்து கீழே அமுத்தி விட்டுறணும். அமுத்தி விட்டு நம்ம வந்து அந்த 3/4 இன்ச்சுக்குமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து கீழே இருக்கிறது மட்டும் எம்டி இது வந்து அப்படியே விசிபிளாக தெரியும், அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரியே வந்து அடுத்தடுத்த லெட்டர் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபில்லிங் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இப்போ எப்படி நம்ம அவுட்லைன் போடுறோம்ல, ஸ்டார்டிங்கில் அவுட்லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே மறுபடியும் அந்த முடிச்சதுக்கப்புறமும் அவுட்லைன் போட்டுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நம்ம என்ன லெட்டர் பண்ணமோ அதே ஷேப்லேயே எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நம்ம அந்த ஃபில்லிங் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கூட நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியும், பட் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. பட் லாஸ்ட்டில் மறுபடியும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா லெட்டருக்குமே ஃபஸ்ட்டு அவுட்லைன் தான் போடணும். அவுட்லைன் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 6ங்கிற இடத்துல நடுவில் ஒரு ரவுண்ட் போடுற மாதிரி வரும். அந்த இதுக்கு இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ அதே மாதிரியே உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டமாக இருக்குதோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஆணிலையோ மாற்றி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா லெட்டர்ஸ்க்குமே நம்ம வந்து அழகாக போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இது தேவைன்னா ஒரே கலராகவும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி மல்டி கலராக நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கு ஒவ்வொரு கலராக யூஸ் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹார்ட்டின் வந்து போடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கணும். அவுட்லைன் போடுறது இப்போ வந்து நம்ம வெளிப்பக்கமாக சுற்றி இப்போ வெளிப்பக்கமாக போகுது பார்த்திங்களா, அப்படித்தான் வரணும். உள்பக்கமாக நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. இதே மாதிரியே நம்ம வந்துட்டு அவுட்லைன் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து அவுட்லைன் போட்டு எடுத்துட்டோம். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலயே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து அவுட்லைன் கிடச்சிரும். இப்போ அடுத்தது ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆணி விட்டு ஒரு ஆணி விட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி வாட்டை வருதோ மொத்தத்தில் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். கேப் இல்லாமல் அந்த கடியில் இருக்கிற பலகை வந்து பிளாக் கலரில் இருக்கிறது தெரியாமல் ஃபுல் ஃபினிஷிங்காக நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லாண்டிங்காக அங்கேயும் இங்கேயும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆணிலையும் சுற்றி சுற்றி நம்ம வந்துட்டு வரோம். உங்களுக்கு வந்து நம்ம போட போட அந்த நூல் வந்து அந்த எட்ஜில் அந்த ஆணியோட எட்ஜில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அடுத்த லைன் மறுபடியும் அதுக்கு மேலேயே போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து உள்ளே மாட்டாத மாதிரி இருக்கும். ஆனால் கீழே இடம் இருக்கும். அப்படி இடம் இருக்கும்போது நீங்கள் கீழே அமுத்தி விட்டுறணும் அந்த நூலை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லைனுக்கு மறுபடியும் நம்ம வந்துட்டு போடும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே கீழே வந்து அமுத்தி அமுத்தி விட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஆணி வந்து இருக்குதோ அந்த ஆணி ஃபுல்லாகவே கவர் ஆயிடணும். கொஞ்சம் கூட ஆணி வந்து அந்த 3/4 இன்ச்சுக்கு நீட்டிட்டு இருக்க ஆணி வந்து கொஞ்சம் கூட விசிபிளாக தெரியக்கூடாது. நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி 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 நம்ம வந்துட்டு ஆணியை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துடணும். நீங்கள் வந்து இந்த ரைட் சைடில் வந்து இந்த இதை வச்சு நம்ம வந்து போட்டோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேண்டில் வந்து அந்த நூலை வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து போடும்போது அந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த இது வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கடைசியில் பாருங்கள் அந்த அதே மாதிரியே நம்ம வந்து அவுட்லைனும் கொடுத்து எடுத்துக்கணும். எல்லா லெட்டருக்குமே என்ன ஷேப் பண்ணாலும் சரி, என்ன நம்பர்ஸோ லெட்டரோ எது பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங்லேயும் நம்ம வந்து வந்து அவுட்லைன் கொடுக்கணும், எட்ஜ்லேயும் வந்து எண்டிங்லேயும் நம்ம வந்துட்டு ஃபில்லிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி பார்க்குறதுக்கு கிடைக்கும். கடைசியில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நாட் போட்டு நம்ம வந்து முடித்து அதை கொஞ்சமாக நூலை கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே அந்த ஃபில்லிங்லாம் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த இதுக்குள்ளே வந்துட்டு ஏதாச்சும் ஊசி வச்சோ ஏதாச்சும் வந்து ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து உள்பக்கமாக அந்த நூலை எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருப்போம் பார்த்திங்களா, கட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம்ல, அதை வந்து அப்படியே உள்பக்கமாக நீங்கள் வந்துட்டு உள்ளே திணிச்சு விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆணி எப்படி இருக்குது பெருசா, நம்ம அது ஃபுல்லாகவுமே இந்த ஆர்ட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு கிஃப்ட் ஐட்டமாக ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்மளே ஈஸியாக நம்ம வீட்லேயே நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி நம்ம கிஃப்ட் கொடுக்கறத விட நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம வந்து கொடுக்கும்போது அது ரொம்பவே அவங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிடிச்ச பேர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இது நம்மளே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை. கண்டிப்பாக அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபில்லிங் பண்ணுறதுக்காக அங்கங்கே டாட்டு இல்லைன்னா ஸ்டார்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வேர்ட்ஸு அந்த மாதிரி எழுதி அழகாக நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் சைடில் வந்து நம்ம ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு ஊக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு நம்ம வச்சிட்டோம்னா சூப்பராக நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.